இந்த 3ஆம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனது தோழியர்களை எல்லாம் அழைக்கிறாங்க. இந்த விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் அளந்த வாமன அவதாரத்தை பற்றி பாட்டு பாடலாம் வாங்க. அப்படி அவரை பத்தி பாடணும்னா எந்த மாதிரியான நன்மைகள் இந்த லோகத்துக்கு கிடைக்கும்? வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ். நான் உங்களில் ஒருவள் ஜேகே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் 3 திருப்பாவை பாசுரம் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்க பெருஞ்சென்னல் ஊட கயலுகல பொங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசக்கள் நீங்காதே செல்வம் நிறைந்தேலோரெம்பவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பவாய். இந்த 3ஆம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனது தோழியர்களை எல்லாம் அழைக்கிறாங்க. எதுக்காக? வெறும் 3 அடி மண்ணுல இந்த விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் அளந்த வாமன அவதாரத்தை பற்றி பாட்டு பாடலாம் வாங்க. அப்படி பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நீராடி நல்ல சுத்தபத்தமா போய் அவருக்கு பாகை பூவை சூடி அவரை பத்தின பாடலை பாடலாம் வாங்கன்னு எல்லாருமே கூப்பிடுறாங்களாம். அப்படி அவரை பத்தி பாடணும்னா எந்த மாதிரியான நன்மைகள் இந்த லோகத்துக்கு கிடைக்கும், இந்த ஊருக்கு கிடைக்கும் அப்படின்னா, நெற்பயிர்கள் எல்லாமே நல்லா செம்மையா இருக்குமா. எல்லா மாசத்துலயும் மாறி, அதாவது மழை பேஞ்சிட்டே இருக்குமா. அப்படி வரும்போது எந்த விதத்துலயுமே தண்ணீர் குறைபாடு அப்படின்றது இருக்கவே இருக்காதாம். மீன்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட துள்ளி குதிக்குமா வயலுக்குள்ள. பசுக்கள் அல்ல அல்ல தாராளமாக பால் தருமா இந்த லோகத்துக்கு. ஸோ இப்படிப்பட்ட செழிப்பா வளமா இந்த நாடு இருக்குமா நம்ம இந்த வாமன அவதாரத்தை போற்றி பாடும்போது. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுல ஆண்டாள் பக்தியோட சாராம்சமா மட்டும் இல்லாம தேசப்பற்றையும் சேர்த்து அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு இந்த 3ஆம் நாள் பாசுரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு ஜேகே கிரியேட்டிவிட்டியில 4ஆம் நாள் பாசுரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்.